Hello friends, vanakkam and welcome back to wonderpaulinevlog. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்க போறோம். பாண்டிச்சேரியில எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுவாங்கன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்களை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சின்ன சின்ன கத்திரிக்காயை இந்த மாதிரி பார்த்து வாங்கி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதனுடைய காம்பை மட்டும் எடுத்துட்டு ரெண்டு ரெண்டாக கீறிக்கணும். அப்போ 4 பாகமாக ஆகும். ஃபுல்லாக கீறக்கூடாது. இந்த மாதிரி கீறி வச்சுக்கிட்டு அப்படியே பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 4 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, நல்லா சாந்து கிடைக்கணும்ல அதுக்காக 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாந்து ரெடி பண்ணிக்கிட்டு இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த சாந்தை ஃபில் பண்ணிடலாம். ஒன்றொன்றா எடுத்து அதுக்காட்டி கத்திரிக்காய் கருத்துருச்சு பாருங்கள், தண்ணியில் போடாமல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணி 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். வானலில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் விட்டுக்கிறேன் நான். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு சோம்பு போட்டு தாளித்தா நல்லா மணமாக இருக்கும். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு, சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா ஊறி இருக்கும். 10 நிமிஷம் வெந்தால் போதும். சூப்பரான கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து திருப்பி விடணும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். இந்த மாதிரி பாதி வெந்திருக்கும். இந்த பக்கமும் திருப்பி நம்ம போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வேக வைக்கும் பொழுது சூப்பரான எம்மியான எண்ணெய் கத்திரிக்காய் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான எம்மியான இந்த டேஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுத்துருங்க. இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் ரெசிபியையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மேலான கமெண்ட்ஸை கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோக்கள் போடணும்னு எனக்கும் தோணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கட்டாயம் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from wonderpauline. Take care. Thank you for watching.